எல்லாருக்கும் வணக்கம். திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம். கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்காரு. எதுக்கு வச்சிருக்கேன்னா, இந்த கதையோட ஒன்றி போயிட்டேன், மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சிருக்கேன். நான் மென்டல் டிசார்டர்ன்ட்டாங்க அவங்க, அதை பற்றி சொல்லிருக்காங்க. இதில் யாருக்குன்னு சொல்ல, நீங்கள் சொல்லிட்டு கடைசியில் யாருன்னு சொல்லாட்டேன்னு அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜன், யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் நீங்களா சார்னு கேட்டாலும் கேட்பாரு. அது தயாராக இருக்கார் அவர். ஆமாம், அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ தேங்க் த ப்ரொடியூசர். நீங்கள் தான் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கு முதலுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து 4வது தடவை பார்க்குறேன். படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் 4வது தடவை பார்க்குறேன். நடுவில் வரதில்லை, பார்க்குறது இல்லை. ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் சலீல் தாஸ். ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். நான் சார் தமிழ் தெரியாதவங்க கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன், மன்னிக்க வேண்டும். டைரக்டர் ஷியாம் பிரவீன், மேடையிலேயே வந்து 2 பேரும் ஒன்றா பேசுறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவருக்கு சொல்ல முடியும். டெடிக்கேட்டட் டு த கோர். அவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை, திரையுலக வாழ்க்கை அமையும். இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம், நீங்கள் விக் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்ச முதல்ல. நான் ஒரு ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே, கேப்லாம் போட்டு முடியல அது மாதிரி இருந்தார். ஆனால் இன்னைக்கு முடிவோடு வந்திருக்காரு, முடியோட. ஸோ தென் ஒண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து டப்பிங்லேருந்து பார்க்குறேன், ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போது சரி, டீசர் பார்க்கும்போது சரி, இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ன்னு சொன்னேன். நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்ன்னு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட. யார் இது கமலா, யார் இது ஆல்கமிஸ்? யார் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பேர். கமலா வேறு, ஆல்கமிஸ் வேறு நினச்சிட்டாங்க முதல்ல. ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காரு அது கேள்வி கேட்கறதுக்காக. அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும். அது எப்படி பேரை மாற்றிருக்கேன்னு தெரியல, ஆல்கமிஸ்ட்னா தெரியல. ஓகே, பட் மியூசிக் அஃப்கோர்ஸ் கவாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு. நானா படத்தை பற்றி சொன்னீங்க. நாலா படம்னா நாலான்னு ஒரு படம் நடிக்கலையே, எனக்கு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன். நானும் சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள், அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஒரு கோவம் ஒரு மாதிரி எனக்கு இப்போ அங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொடுத்துருங்க சுரேஷ், இந்த மாதிரி கௌரவஞ்சனை பண்ணாதீங்க. ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்கவங்க கூட. இங்கே நடித்தவங்க எல்லோரும் பெருசாக சிஜா ரோஸ் பேசிட்டாங்க. குமார் நட்ராஜன் சார் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் பார்த்தேன். பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர், அவங்களுடைய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேபி ஆலியா, த ஃபியூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன். இந்த ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு. நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம், சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக. மகாராஜன், ஸ்ரீகுமார் வரல, இனியா வரல. அப்புறம் இந்த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல. ஸோ ரியலி அவரை வந்து பாராட்டணும். தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. யார் பேரை விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. எங்கே சார் வாங்க சார், கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க. வீரமானவராக இருந்தால் உட்காரலாமா சார்? வீரராகவன் சார், அப்புறம் என் கூட நடித்த இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் ஷியாம். அது யாருன்னு தெரில, எனக்கு கொலகாரன் நான் தான் படத்தில். போலீஸ் ஆஃபீஸர் நானா? ஓ சாரி, மறந்துட்டேன் சார், மெமரி சார். சாரி சார், ஞாபகப்படுத்துங்க சார். பார்ப்பேன் இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது, கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதனால் போர்த்தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு
கிரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லா இருக்கும்னு நினச்சி பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்ட் முதல் நாள் அவங்களை பார்க்கும்போதே ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஸ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது அவங்க பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தர் அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தர் விஷமாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை தரத்துக்கு பின்னாடி இருக்கு. இதில் ஒரு வித்தியாசமான பாத்திரம், அதுவும் சுரேஷ் கூட நடித்தது. சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது. அதையும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. நான் வாட்ச் தான் தரல, அதை வச்சு தாங்க சுரேஷ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன், சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல், ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் வாஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் மெமரி. அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா, முடியாதா? ஏன்னா ஹவ் டிட் ஹி டு இட் தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா, அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதையும் சொல்லிட்டேன் சார், தப்பாக இருந்துச்சு, கதையும் சொல்லிட்டேன். எனக்கு இருக்கட்டும், நம்மளால தானே. ஸோ நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு என்று போல இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. நான் இதை அறிவிக்கும் போது 150வது படம் காலத்தாமதாக வந்தமான ஐ கேவ் அ வேர்ட் தட் திஸ் வில் பி மை 150th ஃபிலிம். அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது, 50 தாண்டுறது, 100, 150 போது still I am relevant in this industry with what keeps me going in this industry. இந்த அளவில் வந்து உழைக்க முடியுது. இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காரும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னும் ஒரே ஆட்சியன்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே ரெனிதி செல்வம் உட்காந்துருக்காரு, அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு. நெல்லை சுறுசுறுப்பாக இருக்காரு. நெல்லை சுந்தரன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிட போல இருக்கவர். தேய்மணிங்க சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்காரு. அதனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும். யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ. என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தெய்வமணி, அது மறக்க முடியாது. நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை வந்து அன்போடு குறைநிறைகளை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்களாக எனக்கு இன்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையை எடுத்திருக்கான். என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யூ டன் அவர் பெஸ்ட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் யூ டன். ஏன்னா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் ஹஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. அதான் ரியலி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்லுன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். She's got all the talent and I wish this little girl to achieve greater heights in her life. And அதோட நல்ல ஸ்மைலோட ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலத்தாமதமாக துவங்கி விட்டோம். 1:30 மணி நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆர்காடோட நான் சொல்ல முடியாது, கிளம்புனது லேட்டு. பிரியதர்ஷன் சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்களா அப்படி நான் சொல்லவே இல்லை, மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியதர்ஷன் பேசிய பிறகு ஆர்காட் ரோடு கூட்டம் நெரிசலாக நான் காலத்தாமதம் வந்தேன்னு சொன்னார். அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருன்னு சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது வந்தாலும் செய்தி. ஸ்மைல் மேன் நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவோடும் ஆசையோடும் வந்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம். Thank you so much everyone out here.
நம்மளோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு you all came here. Thank you. First of all, இது எனக்கு it's like a privilege, it's a great honor to work with Sharath Kumar sir on his 150th movie, and இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகேஏ Kamala Alchemist. So when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ற நிறைய characters, it was a very homely, next door, everyone saw me in saris always, doing very homely characters. அப்போ இதில் கால் பண்ணுறப்போ I said that it is a character of an investigative officer being part of Sharath Kumar sir's investigative team. அப்போ நான் பண்ற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்டாக தான். ஸோ ஐ டுக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் ஃபார் ஆஸ் அன் ஆக்டர் இது நல்ல ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். And it was the first time I'm working with duo directors, Shyam and Mr. Shyam and Mr. Praveen. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு they are Malayali, so like hello நாட்டில் எப்படி இருக்கு, நாட்டில் எப்படியா சுகானோ, it was like அந்த மாதிரி தான். So it was lovely working with them. And of course நம்முடைய DOP Vikram sir and நம்ம music director sir, thank you so much. He speaks so well, he speaks better. And அவ்வளோதான், கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் forgive me. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். December 27th நம்ம ஃபிலிம் The Smile Man இட்ஸ் ரிலீஸிங். அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். And your support means a lot to all of us. Thank you. Next up, I'd like to call The Smile Man. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நாம் பண்ண ஒரு படம் இருக்குது, மெமரிஸ். இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம், போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர்லேருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு, பாசிட்டிவும் வந்துச்சு. அப்போது அதில் நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸு அது நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸு. அதுக்கப்புறம் OTTயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஷியாமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நிறைய ட்விஸ்ட், ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட் அந்த மாதிரி படம் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைல். நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோமா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம யோசிச்சோம், நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம். அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கவாஸ்கர் கிட்ட நம்ம ஒரு ரைட்டரை கேட்டோம். ரைட்டர் அவர் தான் நம்ம கமலா ஆல்கெமிஸ்ட், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து, நம்ம 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவா ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டருக்கு அவர் கரெக்டாக ஒரு ஆப்பு கொடுத்துட்டோம், இதில் ஒரு பாட்டு கூட இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம சார்கிட்ட, நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போய் ஸ்டோரி நம்ம நிறைய பண்ணோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைம்லேயே சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட் தான். ஆனால் சார் அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்குது, ஒரு கோமம் எங்கே இருக்குது, அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசில் நினச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கரெக்டாக அந்த கேரக்டராக மாறிட்டோம். அதே மாதிரி சார் நம்ம நிறைய நைட் ஷூட் நிறைய போயிட்டோம் படத்துக்கு. நைட் ஷூட் என்னன்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பிச்சு நைட் 2-3 மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவான். அப்போ சார் நம்ம கிட்ட சொல்லுவான், நெக்ஸ்ட் நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ போகாமல் சீக்கிரமாக முடிச்சு என்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார், நாளைக்கு வாங்க சார்ன்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாளையும் நம்ம 2-3-4 மணி வரைக்கும் ஷூட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார், ஆனால் சார் அது கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒன்று ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒரு நாளாக 24 hours ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டார். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு, நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன், நம்ம ரைட்டர் ஆனந்த்,
இவர் எல்லாரும் நம்ம சைடில் நம்ம டீம் டைரக்ஷன் டீம், நம்ம டைரக்ஷன் டீம்னா பக்கா நம்ம ரெபிக்னு சொல்லி ரெபிக்கு, அதே மாதிரி பனீர், நம்ம சூர்யா, நவீன், அந்த மாதிரி நிறைய டீம். நம்ம அதே மாதிரி 2 பேர் வரல, விஷ்ணு, அதே பிரணவ், அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல. அப்போ அவங்க எல்லாரும் நம்ம டைரக்ஷன் டீம்ல எல்லாரும் பக்காவா டெடிக்கேட்டடா நம்ம படத்தை மொத்தமா போவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, நம்ம இங்க வந்தாலும் எல்லா இடத்துலயும் என்ன வேலை பண்ண நம்ம வேணாலும் சரி, நம்ம டைரக்ஷன் டீம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷன் டீம். அதே மாதிரி ஐ அப்பாலஜைஸ், என்னோட டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி. ஆர்காட் ரோடு ரொம்ப ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஆல். இவ்வளோ கன்ஜெஷன் இருந்து கூட நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு, ரொம்ப நன்றி. எனக்கு இந்த படம் வந்து ஐ ஹாவ் டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு எவ்ரிபடி ஆன் த டயஸ் ஹியர், it's been an honor to work with all of you. Thank you so much. And Shyam and Praveen, thank you for involving me in this project. Enoda the highlight pathina in the project patti ellarum already I think pesirpaanga in the project patti, but enoda highlight vandittu definitely working with Sarath Kumar sir. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து I've seen him on screen and always I never thought இந்த மாதிரி ஒரு opportunity அமையும். அவர் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது and அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். Wonderful experience actually working with in Kerala la work பண்ணோம். So போயிட்டு வந்தது. and இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, like memories, it's also இதுல வந்து ஒரு மென்டல் டிசார்டர் பத்தி கூட இருக்கு. அண்ட் அந்த மென்டல் டிசார்டரை பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ், பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் faced by many people. and இந்த கதையோட important part வந்து அந்த mental problem also. so நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிள் கூட நீங்க கண்டிப்பா ரசிச்சு பாப்பீங்க. so I once again thank everyone on stage for being part of this journey with me. and எல்லாருக்கும் I request you 27th of December, go and see it in theatre. Kandipa, you will be very very happy with the result. Thank you so much.